எங்கடா வாழைப்பழத்தை வாங்கினீங்க வீட்டுலேயே அவங்க இது கொண்டு வாழைப்பழம் பண்ணுவாங்க. இது இஞ்சால் குழம்புனாக்கு இது இஞ்சால் குழம்பு பாதியாக விற்காத சாப்பிட்டா புதுசா ஒரு ஆள் சாப்பிடும். பாதி பாதியை சாப்பிடு மிச்சம் பாதி சாப்பிடு 2 நேரம் சாப்பிடா போடும் முழுசா தான் சாப்பிடும். வாழைப்பழம் எனக்கு தான் அவனை பேர் அவனை நீங்க அடிப்பான்டா பயங்கரம் கச்ச பேர் நான் சொல்றேன் அடிப்பான் கச்ச பேர் நீ அவனை பேர் அவன் இந்த அடிக்கவும் நீ பேர் அவன் தான் அடிப்பா. நீங்க என்ன இருக்கு வாங்க போற அவன் அடிக்கிறான் அவங்க அடிவாங்க என்ன அடி அடிக்கிற காசு என்ன பிரச்சனை ஜூஸ் வாங்குறது 3 வாழைப்பழம் வாங்கி 1 சாப்பிடு 1 நான் சாப்பிடுறேன். அப்ப இந்த 1 தாராடி நான் தானே காசு கொடுத்துறேன். நான் 3 வாழைப்பழம் வாங்கி என்ன 2 சாப்பிட்டேன் 1 மிஞ்சினா அதுல பாதியாக தான் எந்த காசு கொடுத்து வாங்கிறேன். அது 1 வாழைப்பழம் கொடுத்துருந்தேன். சரி இப்போ இதானே உங்களுக்கு பிரச்சனை. நானும் உங்களோட ஃப்ரெண்ட் தானே. அந்த வாழைப்பழத்தை எனக்கு தாங்க ஏன் சும்மா ஏன் நாங்கள் ஒற்றுமையாக இந்த வாழைப்பழம் ஒரு அற்ப ஒரு சின்ன பழத்துக்காண்டி எங்கள் நட்பை என் முடிப்பான். சந்தோஷமா இருக்கும் மச்சான். கொஞ்சம் வாழ்றது கொஞ்சம் நாள் இது வந்து சந்தோஷமா இருப்போம். கையை கொடுங்க ஒரு சின்ன வாழைப்பழத்துக்காண்டி நாங்கள் ஏன் எங்கள் நட்பை இழப்பான். சந்தோஷமா சமாதானமாக இருக்கும். சண்டை இல்லாமல் வாழுவோம். ஓகே நாங்கள் 2 அவங்க அடிபடு வாங்க பார்த்து பண்ணிக்கிறோம். நீங்கள் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு சமாதானம் பண்ணிப்பட்டு பாருங்க. அப்படி இல்லை பிரதர். சண்டை பிடிக்கிறாங்களா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சமாதானப்படுத்துவோம். அவங்கள சமாதானமாக அனுப்புவோம். சண்டை பிடிக்க விடக்கூடாது. வேடிக்கை பார்க்கக்கூடாது. நல்ல சமாதானம் பண்ணினீங்க. சண்டே பார்க்கலாம் வாழைப்பழத்தை வாங்கி நீங்கள் தின்னுட்டு நல்ல கருத்து தான் சொல்றீங்க. ஆள் மாறு. ஹலோ பிரதர், இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் கேளுங்க. சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்.